மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களை நண்பா, நான் பேச எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் வந்து அன்கண்ட்ரோலபுளாக தான் நான் பேச போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பார்க்கலாம், இல்லை ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இவனை மாதிரி ஒரு பீத்தினி பாரதேசிக்கெல்லாம் நம்மளால் வந்து துளி அளவும் மரியாதை கொடுக்க முடியாது, துளி அளவு கூட மரியாதை கொடுக்க முடியாது. இவனுக்கு இவன் லாங்குவேஜ்லேயே பேசினா தான் இவங்களுக்கெல்லாம் வந்து புரியும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பக்குவப்படலாம், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நீ அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாங்கிட்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் நம்ம நல்லவங்களாம் கிடையாது, புரியுதுங்களா? அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாயோடைய வீடியோ 2 வாட்டி பார்த்து இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து எதாவது பேசுவான், விஜய் பற்றி தான் பேசுவான், தப்பாக பேசுவான், போட்டு போயிடுவோம். இப்போ இந்த ஸ்பீச்சை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரத்தம் அப்படியே சர்றன்னு கொதிச்சு மண்டை ஏறிடுச்சு. சரி, யார் இந்த நாய் இவ்வளோ பேசுகிறானே, இதை பற்றி யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. மகளிர் சங்கம்லாம் என்ன மயிரை பிடிங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி கேள்வி எனக்குள்ளே வந்து உள்ளே போய் தேடி பார்த்தா, இந்த எச்சக்கலை புறம்போக்கு அப்துல் கலாம் கூட வேலை பார்த்துருக்க சயின்டிஸ்ட் பேசுகிற அவங்க அம்மாவில், டேய் அப்படியாடா பேசுவேன் நீங்களாம் யாரா உங்கள் அம்மாலாம் உன்னை யாரடா பேத்தா? இவன் சயின்டிஸ்ட் தான், இவன் படிச்சிருக்காங்க, இவன் படித்தவன் பேசுகிற மாதிரி அங்கே பேசுகிறான் மீடியாவில் உட்காந்து. இந்த எனக்கு அப்படி சர்றன்னு ஏறுது இந்த வரனுங்க. விஜய்க்கு வந்து நன்றி சொல்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அவர் இவ்வளோ பேர் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா படிப்பில் வந்து தமிழ்நாடு மாநிலம் வந்து முன்னாடி இருக்கான் இந்தியாவில், மற்ற வருமானத்தில் முன்னாடி இருக்கான். இப்படி எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்கொலைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டாங்களாம். சரி, தற்கொலைனா யாருடா புறம்போக்கு? ஏண்டா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலா இல்லையா உனக்கு? தற்கொலைனா உங்கள் அம்மா, உன் பொண்டாட்டி, உன் பொண்ணுலாம் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? தற்கொலைனா படிக்காதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, பிச்சைக்காரங்க, இல்லைன்னா வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு திரியிறவங்க தற்கொலைன்னு சொல்லலாம். அவங்கள தான் வந்து படிப்பறிவு தான், பேசிக்காக சொன்னால் படிப்பறிவு இல்லாதான் தற்கொலை. நாங்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவன்பா. இப்போ நாங்கள் எப்படி வேணால் பேசலாம், அவங்க அம்மாவில் எப்படி வேணால் பேசலாம் நம்ம, கரெக்டா? ஆனால் நீ பேசலாமா? நீ சயின்டிஸ்ட் தானே, நீ படிச்சிருக்கல. அப்துல் கலாம் மூத்திரத்தை குடிச்சிருக்கலடா முண்டப்பாயில். அப்துல் கலாம் மூத்திரத்தை குடிச்சு உனக்கெல்லாம் புத்தி இல்லைன்னா உன்னெல்லாம் எந்த செருப்பால் அடிக்கிறது? ஏண்டா வேசிமாவனை, உன்னெல்லாம் எந்த செருப்பால் அடிக்கிறது? இது விஷயம் தாங்க என்னை உச்சக்கட்ட கோபத்துக்கு உண்டாச்சு. எனக்கே கோபம் வருது. எப்படி தமிழ்நாட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க? இந்நேரம் இந்த நாய் மேலே போய் கேஸ் கொடுத்துருக்க வேண்டாம், நாயை செருப்பால் அடிச்சிருக்க வேண்டாம், வீட்டில் வந்து வெளியே இழுத்து போட்டு இந்த நாய் தலையில் சாணியை கரைச்சி ஊற்றி இவன் கழுது மேலே ஏற்றி அனுப்பியிருக்க வேண்டாம். நீங்கள் விஜய் ரசிகராக இருங்க, விஜய் ரசிகராக இல்லாமல் இருங்க. அவன் விஜய் ரசிகரை தான் சொன்னான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் ரசிகர்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து வேறு எவன் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி தான் பேசுவாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள்லாம்? அப்போ தமிழ்நாட்டில் மகளிர் சங்கலாம் மயிரை பிடுங்கிறதுக்கு இருக்கீங்களா? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? வேல்முருகன் அன்றைக்கி விஜய் பேசுனதுக்கு அவ்வளோ கொந்தளிச்சிங்கல்ல, நானும் கொந்தளிச்சேன்ல. அவன் ஒரு எம்எல்ஏ கூட பார்க்காம நான்லாம் பேசினேன். வேல்முருகன் பேசும்போது கொந்தளிக்கிற இந்த தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி திருட்டு தாயாளி மாமன் பேசும்போது ஏன் சும்மா இருக்கிறீங்க? இவன் எப்படிப்பட்ட வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறான்? அண்ணன் சொல்லிட்டு பொண்டாட்டியை மாறுவாங்களாம். டேய் ஏண்டா உன் பொண்டாட்டி ஏண்டா ஊரமையை விட்டால ஏரியா நீ? உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு போய் பாடுறா. உன் வீட்டிலே உன் பொண்டாட்டி உன் மகளாம் விஜய் ரசிகர் தான் இருப்பாங்க. அப்போனா அவங்களாம் அப்படியா? அவங்களாம் அவளை அந்த தொழில் தான் பார்க்குறாங்களா? விபச்சாரிகள் அவங்களாம்? ஏண்டா சோத்தை திங்கிற பிய திங்கிற நீலாம் என்ன மயிர்கிட படித்த புறம்போக்கு நாயை சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க? இந்த நாய்க்கு படிச்சிருக்க நாய் நீயே இப்படி பேசுகிறேன்னா விஜய் ரசிகர் தற்கொலையாக இருந்தால் உனக்கு என்னடா இருந்துட்டு போகிறாங்க? படிச்சிருக்க புறம்போக்கு திருட்டு திமுக சப்போர்ட் பண்ணுற நாய் நீயே தற்கொலை விட கேவலமாக பேசுகிற, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிற. நம்ம வீட்லேயும் நம்ம சொந்தக்காரங்களையும் சரி, உன் சொந்தக்காரங்க உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க இல்லை, விஜய் ரசிகர் இருப்பாங்க இல்லை, பொம்பளைங்க இருப்பாங்களா? அப்போ அவளுங்கெல்லாம் விபசாரிகளா? சொல்லு. உன் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் விபசாரியா? உங்கள் ஆத்தா விபசாரியாடா? ஏண்டா பொன்ராஜ் புறம்போக்கு எப்படியா போயா? உங்கள் ஆத்தா விவசாரியா? கூட உட்காந்துருக்கு ஆங்கர் இருக்கான். மொத்த எல்லா மயிராண்டிங்களும் அப்படி தான் இருப்பீங்க போல. எல்லா மயிரும் பொண்டாட்டி விற்று பொழைக்கிற புறம்போக்கு நாய்ங்க. திமுகவில் இருக்க வேண்டிய கூட்டி கொடுத்து அதில் வாழ்கிற பிச்சை காசில் வாழ்கிற புறம்போக்கு நாய்ங்க.
நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் எப்போ தமிழ்நாடு பெண்களை பேச முடியும்? எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, எங்கள் வீட்லேயும் விஜய் ரசிக்கிற அக்கா தங்கச்சி எல்லோரும் இருப்பாங்கல்ல, உங்கள் வீட்டிலையும் இருப்பாங்கல்ல, எல்லார் வீட்லையும் இருப்பாங்கல்ல. அப்போ எல்லாரையும் சேர்த்து தானே சொல்கிறான். இப்போ நான் விஜய் ரசிகராக இருக்கிறேன், பரவாயில்ல. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் அதுக்காக விஜய் ரசிகராக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க, ஏன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே, தமிழக பெண்கள் எல்லாமே நம்ம அக்கா தங்கச்சி மாதிரினா, அப்போ நம்ம எல்லா தமிழக பெண்களையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தானே. அதனை விஜய் ரசிகர்கள் அவங்க அண்ணனை பார்க்குறோம் தங்கச்சியை பார்க்குறோன்னா, ஏன்டா அண்ணனா பார்க்குறது தங்கச்சியாக பார்க்குறது உனக்கு என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஏன் நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா? திமுக திருட்டு தெவடியா பசங்களாம் பார்க்க மாட்டீங்க, பொம்பளை மாதிரி பார்ப்பீங்க. அதனால தான்டா எல்லா இடத்துலையும் ரேப் பண்ணிட்டு திடீறீங்க. ஃப்ளைட்டில் போனால் கூட ஏரோஸ்டோஸ் சீன்ற பரதேசி நாய் நீ எல்லாம். உன்னால நீ சயின்டிஸ்டாக இருக்கும்போது என்னென்ன பண்ணு யாரையும் தெரியும். எந்தெந்த இப்போ பொம்பளைங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன பண்ணி தொலைச்சானோ இந்த தேவடியா பையன். ஏண்டா பொன்ராஜ் புறம்போக்கு நாயே, நீ எல்லாம் தமிழ்நாடு ரோட்டில் இறங்கி நடக்கணும்டா. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் கொந்தளிச்சிருக்கணும். இவனெல்லாம் இந்த மாதிரி பேசுகிற நாயை இந்நேரம் இழுத்து போட்டு சாத்திருக்கணும். நீங்களாம் எப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீங்க? அப்போ நமக்கு வெக்கமான சூடு சொன்ன ரோசை எதுவுமே இல்லாமல் போச்சு இல்லை? யார் வேணா என்ன வேணால் பேசிட்டு போடா, அவங்க கொடுக்குற 1000 ரூபா காசுக்கு 2000 ரூபா காசுக்கு போய் இப்படி நீட்டி நிற்கிறீங்களே எல்லாரும், வெக்கமே இல்லாமல். அதான் இப்படி பேசுகிறாங்க. ஓசியில் போய் இப்போ ஓசி பஸ்ஸில் போன்றான் ஒருத்தன், 1000 ரூபா காசு கொடுக்குறோம்ல, அம்மாவுக்கு தெரியாமல் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கன்னு சொல்கிறான் ஒருத்தன், ஒரு மினிஸ்டர். ஒருத்தன் என்னடா இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சர், இந்த சம்பவம் நடக்கும்போது நீ உங்கள் அப்பன் கோவணத்துக்குள்ளே இருந்தேன்னு சொல்கிறான் ஒருத்தன். என்னன்னா சாமியை காமிச்சு இந்த பக்கம் இப்படியா இல்லை இப்படியான்றான். தமிழக பெண்கள் உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? உங்களுக்குலாம் மான ரோஷம்லாம் போயிருச்சா? நான் கேட்குறேன், நான் தமிழக பெண்களாக தான் கேட்குறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை காதில் கேட்கும்போது உங்களுக்கும் கோவம் வரலையா? எனக்கு வருதேங்க, உங்களுக்கே ஏன் வரல? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இவன் பேசின பேச்சுக்கு இவனா என் கண்ணு முன்னாடி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அடித்து மூஞ்சி முறைலாம் பேத்துருவேன் இந்த நாயை. இந்த நாயெல்லாம் இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு இந்நேரத்துக்கு தமிழக வெற்றி காலத்துலேருந்து இதுக்கு ஒரு கண்டனம் வந்துருக்கும் கண்டிப்பாக. ஏன் கண்டனம் வரல எனக்கு புரியல. இவெல்லாம் ஆள் இல்லையா? இவெல்லாம் ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லையா? ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லைன்னா இவன் பேசின விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏன் யாருமே பேசலை இதை பற்றி? எனக்கு புரியல. தமிழக வெற்றி கழகம் அப்போ எதுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? இவன் உட்காந்து விஜய் நீ தப்பாக பேசுகிறா, அது ஒன்று எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் அரசியல் இறங்கிட்டார், அவர் ஒரு கட்சி தலைவரை நிற்கிறாரு, நீ அவரை விமர்சனம் பண்ணுறது என்னமோ பண்ணிட்டு போகிற. ஆனால் விஜய் கூட கம்பேர் பண்ணி தமிழக பெண்களை ஏன்டா அசிங்கப்படுத்துகிற? எப்படி இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. தமிழக வெற்றிகளும் இது ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்துருக்கணும், இவன் மேலே நேரம் ஆக்ஷன் எடுத்துருக்கணும், போலீஸில் ஃபைல் பண்ணியிருக்கணும் கேஸை. வேல்முருகன் மேலே பண்ணீங்களா? ஃபைல் பண்ணீங்களா? ராவுத்தர் இப்ராஹிம் லோயிட்டு அது வரைக்கும் போய் பண்ணார். அந்த கேஸ் நடக்கும்போது அதுக்காக அவர் ஒரு 7-8 நாள் சும்மா இருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் திமுகவில் இருந்து அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ எங்கே போனீங்க எல்லாம்? இதில் எல்லா பெண்களும் தான் இருப்பீங்க. தமிழக பெண்கள் அப்படி விஜய் ரசிகர்கள் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் இந்து இருக்கீங்க, முஸ்லீம் இருக்கீங்க, கிறிஸ்டின் இருக்கீங்க, எல்லோரும் தானே இருக்கிறீங்க. எங்கே போனீங்க எல்லாம்? உங்களுக்குலாம் சோறு தானே சாப்பிட்றீங்க. அப்போ இவன் சொன்னது கரெக்டாக? விபச்சாரிகள்ன்றான். தமிழக பெண்கள் விபச்சாரிகள். தமிழக பெண்கள் நீங்கள் விபச்சாரிகளா? என்னோட கேள்வி தான். நீங்களாம் விபச்சாரிகளா? விபச்சாரிகள் இல்லையே. நீங்கள் விபச்சாரிகள் அப்படின்னா நீங்கள் இவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெண்களும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். பட் இல்லை, இவன் பேசினது தப்பு, நாங்கள் தமிழ் பெண்கள் அப்படி கிடையாதுரா, புறம்போக்கு நாயே, உங்கள் ஆத்தா உன் பொண்டாட்டி உன் பொண்ணு வேணா அப்படி இருக்கலாம், நாங்கள் கிடையாதுரா திருட்டு கம்முநாட்டின்னு சொல்லி இந்த நாய்க்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இதுதான் தமிழக பெண்கள் செய்ய வேண்டியது. இல்லை செய்ய மாட்டோம், நாங்கள் எனக்கு என்ன தான் இருப்போம் அப்படின்னா அப்போ அவன் சொன்னது தான் உண்மை அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆயிரும். இது நீங்களாச்சு அவனாச்சு. எனக்கு இருக்க கோவத்தை நான் காமிச்சிட்டேன். உங்களுக்கு கோவம்னு இருந்துச்சுன்னா, வெக்கமான சூடு சொர்ணம் ரோசை ஏதாவது இருந்துச்சுன்னா செயல்படுங்க. அவ்வளோதான்.